श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै நமः. நேற்று ஸ்லோகத்துல அனுமானம் தனி பிரமாணம் அப்படின்னு சொன்னோம். அதையே விவரிக்கிறார் அடுத்த ஸ்லோகத்திலையும். அதை எப்படி விவரிக்கிறார் அப்படின்னா, அனுமானம்ன்றது எப்படி நமக்கு வரும். இப்போ பூர்வபக்ஷ நேற்று என்ன சொன்னா, எப்படி புகையானது பிரத்யக்ஷத்துக்கு விஷயமாகிறதோ மலையில, அதே மாதிரியாகவே அந்த புகையை கொண்டு புகை மூலமாக நெருப்பும் பிரத்யக்ஷமாகும் அப்படின்னு பூர்வபக்ஷி சொன்னான். அதை இப்ப கண்டனம் பண்ற. நேற்றையும் கண்டனம் பண்ணியாச்சு. இன்னைக்கும் அதை எப்படி அனுமானம்ன்றது பிரமாணம் எப்படி வரும், அனுமானம் எந்த விதத்துல வரும். அப்போ புகை உண்டினா பிரத்யக்ஷத்துக்கு விஷயமாகுமே தவிர்த்து நெருப்பு பிரத்யக்ஷத்துக்கு விஷயமாகாது. நெருப்பு பிரத்யக்ஷத்துக்கு விஷயமே ஆகாது. அதை இப்ப சொல்ல போறேன். ஏன் எப்படி அப்படின்னாக்கா, ஒரு கிரமம் சொல்றாரு சுவாமி. எப்படி கிரமம் சொல்றாருனாக்கா, முதல்ல இதான் பார்க்கறான். போயிட்டு இருக்கான். போயிட்டு இருக்கிற சமயத்துல பர்வதத்தை பார்க்கறான். பர்வதத்துல பார்க்கிற சமயத்துல என்ன தெரியறது, இந்த மலையானது புகையை உடையது அப்படின்னு தெரியறது. அவனுக்கு புகைய பார்க்கறான். புகைய பார்க்கும் பொழுது அப்போ புகை பர்வதத்துல இருக்கு. பர்வதத்துல இருக்கிறது இல்லையோ, அதுக்கு பக்ஷம் அப்படின்னு பேர். இதெல்லாம் பாரிபாஷிக பதம், கோட்வேர்ட். அதாவது பக்ஷம், இந்த மலையானது புகைக்கும் அந்த புகையினால சாதிக்கப்படுகிற நெருப்புக்கும் அதிகரணமா இருக்கு. இருக்கிற இடமா இருக்கு. அது பக்ஷம் அப்படின்னு அவ சொல்றா, இந்த அனுமான சாஸ்திரத்தை சொல்றவா. அதனால இவன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கிறான். இதுல நெருப்புக்கும் பர்வதத்துக்கும் ஒண்ணுமே உனக்கு தெரியல. இவன் பார்த்தது என்ன பார்த்தான் அப்படின்னாக்கா, முதல்ல புகைய பார்க்கிறான். எவ்வளவு அதனுடைய நடைமுறைகள் இருக்குன்னு பார்க்கணும். அது சொல்றாரு. பிரதமம் பர்வதத்துல தூமத்தை பார்க்கிறான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னாக்கா, இந்த தூமத்தை பார்த்த உடனே வியாப்தி ஞாபகம் வரும். ஏக சம்பந்தி ஞானம் அபர சம்பந்தி ஸ்மாரகம் அப்படின்னு ஒரு நியாயம் சொல்லுவார். அதாவது ஒன்னுத்த பார்த்தோம்னாக்கா இன்னொன்னு ஞாபகம் வரும். ஒருத்தனை பார்த்தான்னாக்கா அது சம்பந்தப்பட்ட இன்னொருத்தன் ஞாபகம் வருவான் நமக்கு. இதான் லோகத்துல உண்டு. அத மாதிரியே புகைய பார்த்தோம்னாக்கா, இந்த புகையோட நெருப்பை பார்த்திருக்கமே, எங்க பார்த்தோம், தலைய பண்ற உள்ள பார்த்திருக்கோம் மகாநசத்துல அப்படின்னு ஒரு ஞானம் வரும். அதுதான் வியாப்தி. எத்திர எத்திர தூமஹா தத்திர தத்திர வன்னி அப்படின்னுட்டு இது வியாப்தி ஞானம். இந்த வியாப்தி ஞானமானது ஸ்மரிக்கப்படுகிறது. அதை பார்க்கலாம. அது என்னைக்கோ பார்த்துட்டான், என்னைக்கோ அதை பார்த்திருக்கான். என்னைக்கோ பார்த்தவன் இன்னைக்கு என்ன பண்றான்னாக்கா, அதை நினைச்சுக்கணும். புகைய பார்த்தான். புகைய பார்த்துட்டு இந்த ஞானம் வருது, வியாப்தி ஞானம். எத்திர தூமஹா தத்திர வன்னி அப்படின்னு ஞானம் வருது. இப்ப இங்கேயும் நெருப்புன்றது பிரத்யட்சமாகல. அதனால வன்னிக்கும் நெருப்புக்கும் பருவத்துக்கும் ஒரு சம்பந்தமும் தெரியல அவன். இந்த வியாப்தி வந்த உடனே அப்ப அவனுக்கு ஒரு ஞானம் வரும். என்ன ஞானம் வரும்னா, வன்னியினால வியாபிக்கப்படுகிறது, நெருப்பினால வியாபிக்கப்படுகிறது தூமம், புகை. அதாவது நெருப்பு இல்லைன்னா புகை வராது அப்படின்னு ஒரு ஞானம் வருது. அந்த சமயத்துல கூட நெருப்பு இருந்தாதான் புகை வரும்னு அவனுக்கு தெரியறதே தவிர்த்து மலையில நெருப்பு இருக்கிறது அவனுக்கு தெரியல. அவன் அந்த நிச்சயமே வரல, அந்த மாதிரி வரல. அதுக்கப்புறம் பன்னியால நெருப்பினால வியாபிக்கப்பட்ட தூமம் இருக்குது, அது மலையில இருக்கு. அதனால பர்வதகா வன்னிமான்,
இந்த மலையானது நெருப்பை உடையது அப்படின்னு நிச்சயம் வருது அவனுக்கு. அதனால முதல்ல என்ன வந்தது? பக்ஷ தர்மதா ஞானம் வந்தது. பக்ஷ தர்மதா ஞானம்னா என்ன அர்த்தம்? பக்ஷம் இருக்குது பாருங்க, மலை. மலைங்கிறது பக்ஷம். அந்த பக்ஷத்துல புகை இருக்கு. புகையை கொண்டுதான் நெருப்ப நாம அனுமானம் பண்ண போறோம். அதனால புகைதான் ஹேது காரணம். அதனால இப்ப என்ன ஞானமும் ஹேதுமான் பக்ஷா, இந்த மலையானது பக்ஷமானது ஹேதுவை உடையது. இங்க ஹேதுன்றது புகை, அந்த புகையை உடையது பக்ஷம். இத பக்ஷ தர்மதா ஞானம்னு சொல்ற. பக்ஷ தர்மம்ன்றது பக்ஷத்தினுடைய தன்மை எதுன்னு ஹேதுவை உடையதுன்றது. இது பக்ஷ தர்மதா ஞானம் அப்படின்னு அவ நையாயிக்கார் நமக்கும் உண்டு, நம்மளும் அதை ஒத்துக்கிறோம். அதனால அது அனுமானத்துல பக்ஷ தர்மதா ஞானம்ன்றது பக்ஷத்துல இருக்கக்கூடிய புகைய ஹேதுவை கிரகிக்கிறத பக்ஷ தர்மதா ஞானம் அப்படின்னு அவ சொல்றார். அதனால இந்த பக்ஷ தர்மதா ஞானம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம்தான் பக்ஷ தர்மதா ஞானம், அதான் இந்த மலையானது பக்ஷமானது புகையை உடையது. அதனால வியாப்தி ஸ்மரிக்கப்படுகிறது. எத்திர தூமகா புத்திர வன்னியின் வியாப்தியானது ஸ்மரிக்கப்படுகிறது. அதன் பிறகு அந்த வியாப்தி விசிஷ்டமான தூம வைசிஷ்ட ஞானம் உண்டாது. வியாப்திங்கிறது நாம மகானசத்துல பார்த்தது, எங்கேயோ பார்த்தது. அதை வச்சுட்டு எத்திர தூமகா புத்திர வன்னிகி அப்படின்னு ஞானம் வந்தது. அதோட சேர்ந்த மலையில புகை இருக்கு அப்படிங்கிற ஞானம், அந்த ஞானத்தினாலையும் பட்சத்துல நமக்கு இத மாதிரி தோன்றது. பட்சத்தை நமக்கு இந்த மாதிரி இந்த மலையானது வன்னியை உடையதுன்ற வரையும் நமக்கு போகும். அது அதனால அந்த பராமரிசம் வரும். பராமரிசம் ஞாபகம் வருது. அது இது எல்லாம் ஒன்னா சேர்ந்தப்போ முதல்ல மலை, அடுத்தது மலையில புகை, அதன் பிறகு வியாப்தி ஞானம், எத்திர தூமகா தத்திர வன்னியின் வியாப்தி ஞானம். அது வந்த உடனே இத மாதிரி இப்ப மூணு ஒன்னா சேர்த்துருப்போம். மூணு ஒண்ணு பக்ஷம், வியாப்தி, பட்சத்துல புகை திருத்தம், இந்த மூணு ஒன்னா சேருது. இது மூணு சேர்ந்த ஒண்ணுதான் பர்வதா வன்னிமா புதக தூமாத் அப்படின்னு நிச்சயம் வந்தது. இங்க சுவாமி என்ன சாதிக்கிற, வெறும் தூமத்தை பார்த்ததுனால மட்டும் வரல. அதே மாதிரி வியாப்தி கிரகணம், வியாப்தியை கிரகிச்சதுனால மட்டும் இருந்துடாது. மலையில தூமத்தை பார்த்தான் அதனாலேயே இது வரல. தூமத்தை பார்த்தவனே சொல்லலை, நிர்ணயம் பண்ணல. அந்த மாதிரி வியாப்தி கிரகணம் எத்தனை தூமகா புத்திரவன்னின்றதுனாலேயே அவனுக்கு வரல. ஆனா எப்படி தெரியணும், இந்த இடத்துல நடுவுல நிறைய காரியங்கள் இருக்கு. இதெல்லாம் மானசீகமான காரியங்கள். வரிசையா எல்லாரும் ஐயம் பர்வதா வன்னிமான் புதக எப்படி தூமகா புத்திரவன்னி வியாப்தி ஞானாத், இத மாதிரிலாம் நமக்கு ஞானம் அந்த சமயம் தோணாது. அதெல்லாம் யாரும் நினைச்சு பாக்குறா. ஆனால் இதான் கிரமமா இருக்கு, இதுதான் கிரமமா இருக்கு அப்படிங்கிறாரு. அதனால இந்த மாதிரி வரதுனால வெறும் தூமதர்கணத்தினால வன்னி தெரிஞ்சிடாது, வெறும் வியாப்தி ஞானத்தினால நெருப்பு தெரிஞ்சிடாது. அதனால இந்த மாதிரி ஒரு கிரமம் இருக்காது. அதனாலதான் போன ஸ்லோகத்துல சொன்ன சக்ஷு சம்யுக்த வியாபகத்துவ சன்னிகரா சனுமதி அப்படின்னு இது பிரத்யட்சமே இருக்கணுமே அப்படின்னு அவன் கேட்டான். அதுவே வராதுன்னு சொன்னார். அதனால இந்த மாதிரி சொல்றதுனால 5 அவயவங்கள் இருக்கு. முதல்ல பக்ஷம் பிரதிஜை பர்வதோ வன்னிமான், அதன் பிறகு பூமம், அதான் வரிசையா சொல்ல போறேன் பின்னாடி 57வது ஸ்லோகத்துல சொல்றதுன்னா இது 5 அவயவங்கள் இருக்கு. பக்ஷம், சாத்தியம், ஹேது, வியாப்தி, உதாகரணம், அதன் பிறகு கடைசியில உபநயம் நிகமனம் சொல்லுவார். இத மாதிரி ஒரு 5 அவயவங்கள் இருக்கு. அதை கொண்டுதான் அனுமானம்ன்றது சிந்திக்கும்.
நீ பிரத்யக்ஷம்ன்றது சொல்றது அப்படி கிடையாது. நேர பார்த்தோம்னாக்க நமக்கு தெரிஞ்சு விடுறது. நேர பார்க்கச்சா அயம் கிட்டவர் அயம் வன்னிகி வன்னிகி அத்திரஸ்தி அப்படின்னு தெரிஞ்சு விடுறது பிரத்யக்ஷம். அனுமானம்ன்றது அப்படி இல்லை. இதுல எந்த இடத்துலையும் இத்தனை கிரமம் சொன்னமே, இத்தனை கிரமத்துல ஒரு இடத்துல கூட நெருப்பானது பிரத்யக்ஷமே இல்லை. எதுவுமே பிரத்யக்ஷம் இல்லை. இல்ல ஸ்மிருதி ரூபமா இருக்கட்டுமே. இப்ப எத்தனை தூமகா தத்திர வன்னிகி அப்படின்னு சொல்றோம் வியாப்தி. அந்த வியாப்தி ஸ்மிருதி ரூபம். என்னைக்கோ நான் மகாநசத்துல பார்த்துட்டு இருக்கேன் பல முறை. மகாநசத்துல பார்க்கட்டு எங்க எங்க புகை இருக்கோ அங்கங்க தூமம் இருக்கு அப்படின்னு நான் பார்த்திருக்கேன். அதனால அந்த ஸ்மிருதி இப்ப வருது எனக்கு. அந்த ஸ்மிருதி தான் நெருப்பை காமிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போலாமே அப்படின்னா அதுவும் தப்பு. ஏன் தப்புன்னா, இப்ப மகாநசத்துல மடப்பள்ளியில நாம பார்த்திருக்கோம் எத்தனை தூமகா தத்திர வன்னிகின் வியாப்தி ஞானம் நமக்கு வந்திருக்கு. அதனால நமக்கு அதெல்லாம் சரி வரும். ஆனால் இங்க இருக்கே மலையில நெருப்பு இருக்குன்னு சொல்றோம் பாருங்க, அது ஸ்மிருதியா சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்மிருதி எப்ப வரும், முன்னாடி நாம ஏதாவது பார்த்திருந்தோம்னு வச்சுக்கோங்க, அதுதான் ஞாபகத்துல வரும். முன்பு நாம பார்த்திருக்கணும். முன்பு பார்க்காதது எப்படி ஸ்மிருதியா வரும்? ஒண்ணு நான் பார்க்கவே இல்லையே, பார்க்காத விஷயமானது எப்படி ஸ்மிருதியா வரும்? அதனால நெருப்பு ஸ்மிருதிதான் இருக்கமே, ஸ்மிருதி ரூபமா நெருப்பு இருக்கட்டும். அப்ப ஸ்மிருதி ரூபமா இருக்கட்டும், அவ காரணம் ஒண்ணு இருக்கு. ஏன் அப்படின்னாக்கா ஸ்மிருதின்னு சொல்லிட்டு அது பிரமாணம் கிடையாது, அனுவாதம் தான். ஏற்கனவே தெரிஞ்சதுதான் சொல்றது. தெரிஞ்சதை சொல்றதுன்றதுனால அது பிரமாணம் கிடையாது. தெரியாத சொன்னால்தான பிரமாணம். இப்ப ஸ்மிருதிங்கிறது தெரிஞ்சது, அதனால அது பிரமாணமே இல்லை. அதனால அனுமானம் பிரமாணம் இல்லை அப்படின்னு கொண்டு வரணும்னு நம்ம பார்க்கிறோம். அதற்கு சுவாமி என்ன சாதிக்கிறார், அதுவும் தவறு. ஸ்மிருதி ரூபமே சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னாக்கா ஸ்மிருதிங்கிறது பார்த்ததை அனுவாதம் பண்றது. ஏற்கனவே நம்ம எங்கேயா பார்த்திருக்கோம், அதை அனுவாதம் பண்ணோம். இப்ப மலையை நான் நெருப்பியே பார்க்கலையே, இன்னும் நெருப்பை நான் பார்த்திருந்தேன்னாக்க அப்போ இந்த மலையானது நெருப்பை உடையது அப்படின்னு ஸ்மிருதி வரலாம். அதுவே இங்க வரல. அதனால நீ வியாப்தி அப்படிங்கிறது வியாப்தி அனுமானம் இல்லை. வியாப்தி எத்தனை தூமகா தத்திர வன்னிகி, அவ்வளவுதான் அது. ஆனால் அது சாமானிய விஷயம். எத்தனை தூரம் அத இந்த இதெல்லாம் பரிபாஷை என்ன வேண்டாம். அவ என்ன பண்றான்னாக்கா மலையில இருக்கக்கூடிய தூமம், அந்த தூமம் கூட வன்னியினால வியாபிக்கப்படுகிறது, நெருப்பினால வியாபிக்கப்படுகிறது இந்த புகை அப்படின்னு அவனுக்கு தெரியுது. ஏன்னா பொதுவா மகாநசத்துல பார்த்திருக்கான், புகைய பார்த்தான். புகைய பார்த்த உடனே நெருப்பு இருக்கு. ஆக நெருப்பு வியாபகம், புகையானது வியாபியம். ஏன்னா நெருப்பு அதிக தேசத்துல இருக்கு, புகையோ குறைஞ்ச தேசத்துல இருக்கு. இந்த நெருப்பானது இந்த புகைய வியாபிச்சு இருக்குது. அதனால அங்க அவன் தெரிஞ்சுட்டான். இப்ப மலையில இருக்கிற புகைய பார்த்த உடனே அந்த மகாநசத்துல பார்த்த ஸ்மிருதி வியாப்தி ஞாபகம் வந்தது. அதை வச்சுட்டு இதுவும் தூமம் தான், இந்த தூமம் கூட வன்னி வியாபியம், நெருப்பனால வியாபிக்கப்பட்டிருக்கு அப்படின்னுட்டு சமன்வயம் பண்றது. சமன்வயம் தான் பண்றது இந்த வியாப்தி ஞானம். வியாப்தியே அனுமானம் இல்லை, ஸ்மிருதியும் அனுமானம் இல்லை. வியாப்தி ஸ்மரணம் வந்தது. அந்த ஸ்மரணத்தினால இந்த புகையும் நெருப்பினால் வியாபிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு ஒரு ஞானம் வருது, சமன்வய ஞானம். அதுக்கப்புறம்தான் வன்னியினால் வியாபிக்கப்பட்ட நெருப்பினால் வியாபிக்கப்பட்ட தூமத்தை உடையதால் இந்த பர்வதமானது வன்னிமான் நெருப்பை உடையது அப்படின்னுட்டு இது உபசம்ஹரிக்கப்படுகிறது. அதாவது இந்த அனுமானமானது முடிகிறது. அதனால வன்னி விசேஷ ஞானம் இவ்வளவு தூரம் வருது. நான் இங்கே வாங்கி சொல்லியாச்சு, திருப்பி அதையே சொல்றாரு சுவாமி. முதல்ல எந்த ஒரு காலகட்டத்திலையும் பர்வதத்துல வன்னி இருக்கிறத நேர பார்க்கலைங்க. முதல்லையும் பார்க்கல, கடைசியிலையும் பார்க்கல, நடுவுலையும் பார்க்கல. ஏன் பார்க்கல அப்படின்னா இந்திரிய சன்னிகர்ஷம் இல்லை.
நேரம் பார்க்கணும்னாக்க நெருப்பை வச்சுட்டு கண்ணால பார்க்கணும். நெருப்பை பார்த்தாதான் அது பிரத்யக்ஷ சன்னிகர்ஷம். நெருப்பே பிரத்யக்ஷ சன்னிகர்ஷமா இல்லை. சரி, சாப்தம் சொல்லலாமான்னா அங்க சப்த சிரவணமே இல்லை. இங்க நெருப்பு இருக்குன்னு யாராவது சொன்னாலும் வச்சுக்கோங்களேன், அது தெரிஞ்சிடும். ஆனால் இப்ப நெருப்பு இருக்குன்னு யாரும் சொல்லலை, புகைய ஒண்டிதான் பார்த்திருக்கான். சரி, மானசம் மனசனால தெரியுதுன்னு சொல்லலாமா அப்படின்னா அதுவும் கிடையாது. மனசுல வெளியில இருக்கிற வஸ்துக்கள்ல மனசு சுதந்திரமா பிரவர்த்திக்காது. பாத்துக்கோங்க, உள்ளுக்குள்ள இருக்கிறது தான் மனசானது சுதந்திரமா பார்க்கும். நமக்குள்ள இருக்கிற விஷயத்தை, ஸ்மிருதி, ஆத்ம சுகம், ஆத்ம தர்மங்கள், இதெல்லாம் மனசனால அறிய முடியும். வெளியில இருக்கிற பதார்த்தங்களை பார்க்கணும்னாக்க பிரத்யக்ஷம் வந்தாதான் தோ அயம் கடக அத்திர திருஷ்யதே ஆம் கடமாம் பஷ்யாமி, அந்த மாதிரி ஞானம் வரும். அந்த மாதிரிதான் இந்த சப்தமானது என்னால் கேட்கப்படுகிறது. அப்ப ஸ்ரோத்ரேந்திரியம் வரணும். பார்க்கும் பொழுது சக்ஷுரேந்திரியம் வரணும். சுவையை அறியும் பொழுது அப்ப கிராணேந்திரியம் தேவை மனசுக்கு. அத மாதிரி ரசனேந்திரியம். வாசனை அறியும் பொழுது கிராணேந்திரியம். அது மாதிரி ஸ்பர்சனம் சுகேந்திரியம். இந்த மாதிரி வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை அறிவதற்கு மனசுக்கு அந்த இந்திரியங்கள்லாம் தேவை. அப்பதான் அது பிரவர்த்திக்கும். மற்றபடி அது சுதந்திரமா எங்க பிரவர்த்திக்கும் அப்படின்னு சொன்னாக்கா ஆத்ம தர்மங்கள்லாம் பார்க்கும் பொழுது. அதனால இங்க மனசனாலையும் தெரியல பண்ணி இந்த மலையில இருக்கு அப்படின்னு. சரி, ஸ்மிருதி சொல்லலாமா அப்படின்னா ஸ்மிருதியும் சொல்ல முடியாது, ஏற்கனவே சொல்லிட்டோம். முதல்ல எங்கேயாவது மலையில நெருப்ப பார்த்திருந்தாக்கா ஞாபகம் வரும், ஸ்மிருதி வரும். இப்ப இவன் பார்க்கவே இல்லையே, இதுவரையும் பார்க்கவே இல்லை. அதான், ஏன்னா ஸ்மிருதினா என்னது, முன்னாடி கிரகிக்கப்பட்டது பிரத்யக்ஷத்தினால அதை ஞாபகப்படுத்திக்கிறது, அதுதானே. அது இல்லாது. அத மாதிரி இல்லாததுனால பர்வதத்துல நெருப்பு இருக்கு அப்படிங்கிற ஞானமானது விலட்சணமா இருக்குது. அந்த விலட்சணமானதுதான் அனுமதி ஞானம், அனுமானம் அப்படின்னு சொல்றோம். மேல அந்த நெருப்பு இருக்கு, அதை அனுமானம் பண்ணிட்டோம். அதுக்கு பாதம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். பாதம்னாக்கா இந்த இடத்துல புகை ஏதோ ஈரத்தினால ஏதோ புகை தெரியுது, மற்றபடி அங்க நெருப்பே இல்லை. நெருப்பு மூட்டினா ஃபர்ஸ்ட் ஈரமா இருக்குது, அப்ப நெருப்பே இருக்காது, வெறும் புகை ஒண்டி வந்துட்டு இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு அதுவும் அணைஞ்சு போயிடும். அந்த மாதிரி இடத்துலமான பாதம் இருக்கும். அந்த மாதிரி பாதம் இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. பாதம் இல்லைன்னாக்க இது அப்பிரமாணம் அப்படின்னு சொல்ல முடியாது, பிரமாணம் தான் சொல்ல முடியும். அதனால இந்த அனுமானமானது விலட்சணமான பிரமாணம் அப்படின்னு அர்த்தம். சுவாமி கொத்திமலம் சுவாமி சாதிக்கிறார், அனுமானம். மானம் அப்படின்னா ஞானம் அல்லது பிரமாணம் அப்படின்னு அர்த்தம். அணு அப்படின்னா தொடர்ந்து அப்படின்னு அர்த்தம். பிரத்யக்ஷத்தை தொடர்ந்து அல்லது பிரத்யக்ஷத்தை அவலம்பித்து, பிரத்யக்ஷத்தை அவலம்பித்து அப்படின்னு அர்த்தம். பிரத்யக்ஷத்தை அவலம்பிச்சு அதை பிடிச்சுண்டு கிரகிச்சுண்டு ஒரு ஞானம் வருது இல்லையா. இது முதல்ல பிரத்யக்ஷத்தினால மகானுபவத்தினால பார்த்த வியாப்தி, அதுக்கு அனுகுணமாகத்தான் இங்க அனுமானன்ற ஞானமே வருது. அதனால அணுன்னு தொடர்ந்து வரக்கூடிய பிரமாணம் ஞானம், இது அனுமானம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆக பிரத்யக்ஷத்தினாலேயே இந்த மலையில இருக்கக்கூடிய நெருப்ப நாம அனுமானம் ஊகிச்சுள்ளாமே, எதற்கோசரம் இந்த மாதிரி நீ சொல்லணும் அப்படின்னுட்டு கேட்க முடியாது. ஏன்னா இங்க பிரத்யக்ஷத்துக்கு விஷயமே ஆகல. பரம்பரையா சம்பந்தம்ன்றதெல்லாம் அவ்யவஸ்தையா போயிடும். ஏன்னா நேத்திய ஒரு விஷயம் சொன்னோம், ஆத்துல இருக்கான், ஆத்துல இருந்துட்டு அவனுக்கு ஏதோ ஞாபகம் வருது வச்சுட்டு அவன் வெளியே வரல, அப்படியே அனுமானம் பண்ணிடுறான். மலையில புகை இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்ப நெருப்பு இருக்கலாம் அப்படின்னு. இப்ப புகையே அவனுக்கு பிரத்யட்சம் ஆகல,
அப்போ நெருப்பு எப்படி பிரத்யட்சம் ஆகும்? அதனால எவனோ ஒருத்தன் வந்து சொல்றான், மலையில நான் புகையை பார்த்தேன், உடனே அதை வச்சுன்னே அனுமானம் அனுபவிச்சுக்கிறான். அப்போ இத மாதிரி பிரத்யட்சம் அது எதுவுமே பிரத்யட்சம் இல்லை. அந்த மாதிரி சமயத்துல அனுமானம் பிரவர்த்திக்கிறது. அதுக்கு மூல காரணம் என்ன? எப்பவோ இவன் பார்த்த வியாப்தி எத்தனை தூமகா தத்திர வந்தீங்க. அதனால அதை கொண்டுதான் வரும். ஆகவே இந்த அனுமானம் அப்படிங்கிற பிரமாணமானது தனியா இருக்கு. தனியா இருக்கிறதுனால அது அப்பிரமாணம்னு சொல்லவே முடியாது. அல்லது அது தனியா ஒரு பிரமாணம் இல்லை, பிரத்யட்சத்திலேயே சேர்ந்தது அப்படின்னு சொல்ல முடியாது உங்களால. அத சொல்ற. இனி இதெல்லாம் முடிகிற பர்யந்தம், இந்த ஸ்லோகங்கள்லாம் முடிகிற பர்யந்தம் திரும்ப திரும்ப வியாப்தி, அனுமானம், பக்ஷதர்மதா ஞானம், பக்ஷம், கேது, பிரதிஜா, நெருப்பு, புகை இத மாதிரி வந்துட்டே இருக்கும். காரணம் இதுதான் உதாரணம். இங்க எதுல ஆரம்பிச்சாலும் இதுலதான் கொண்டு வந்து முடிப்பாவா. அது இந்த அனுமானத்தை பத்தி பேசுறவா இதுதான் சொல்லி ஆகணும், வேற ஒண்ணுமே இல்லை. ஆகையினால அடிக்கடி வந்துட்டு இருக்கோம். சில சமயம் திரும்ப திரும்ப இதையே வருதுன்னு கூட தோணும். ஆனால் ஒவ்வொரு விஷயமும் அபூர்வமான விஷயம். இன்னொன்னு நையாயிக்கால் என்ன சொல்றா, நையாயிக்கால் தான் இதை பத்தி நிறைய கிரந்தங்கள் எழுதியிருக்கார். அதுவும் நவீன நையாயிக்கால்தான் அவ என்ன பண்ணிட்டா, அவர் கங்கேஷோபாத்தியாயர்னு ஒருத்தர், அவர் தத்துவ சிந்தாமணின்னு எழுதினார். அவர் எழுதினதுக்கு வியாக்கியானம் கதாதர பட்டாச்சாரியர்னு ஒருத்தர். அவருக்கு பட்டாச்சாரியர்னு சொன்னா அவர் தான். பட்டர்னா குமாரில பட்டர், பட்டாச்சாரியர்னா கதாதர பட்டாச்சாரியர். அவர் வந்து அதுக்கு நிறைய வியாக்கியானம் பண்றிருக்க. எல்லாம் அப்படியே இந்த சப்த ஜாலம் பண்ணி அதுக்கு பரிஷ்காரம் எல்லாம் பண்ணிட்டு போறா. அதுலயே ரொம்ப வியாபகாலா இருக்கா. நம்ம ராணி பாகன் சுவாமி, தேவநாதாச்சாரியார், மதுசூதனாச்சாரியார், வசுதேவாச்சாரியார் இவா எல்லாரும் அந்த நியாயத்தை அப்படி கரைச்சி குடிச்சுவாவா. அடையனுக்கு அதை பிடிக்கவே பிடிக்கல. அதை பத்தி ஒவ்வொரு வாட்டியும் அடையனுக்கு இதுல தகராறே வரும். இது என்னத்துக்கு இதையே சேர்ந்து எழுதுறீங்கோ அழகைங்கோ அப்படின்னே கேட்பாடிய. ஏன்னா அதனால என்ன சாதிக்கப்படுறது? மழை, வன்னி, புகை, இவ்வளவுதான். இது இருக்கிறது சொல்றதுக்கு இவ்வளவு விசாரம் தேவையா அப்படின்னுட்டு அடியவங்கள் மாதிரி இருக்கிறவாள்லாம் கேட்கிறோம். ஆனால் அவளுக்கெல்லாம் என்னன்னா அதுலயே நல்ல உற்சாகமா இருக்கு. அதனால இது நிறைய வரும். இது நிறைய வந்தாலும் இதை பொறுத்துட்டு கேட்டுட்டு இருந்தோம். இப்ப இந்த ஸ்லோகத்தை சேவிச்சு அதனுடைய தாத்பரியத்தை பார்க்கலாம். பக்ஷஸ்தன் வியாப்யமாதோ நிகதுன வியாபகஸ்ய பிரசக்திஹி வியாப்திஸ்தேன ஸ்மதாஸ்ய நசதத உபயோ நிச்சய பக்ஷயோகே தாத்ருக்யாப்யான்விதோசௌ இதி மதிரபின வியாபகம் தத்ர யச்சேத் தஸ்மாத் தத்வ்யாபி பக்ஷான்வய நியதமதி நாக்ஷதா சம்ஸ்கிருதேன்வா. இப்ப இதுவரையும் இங்க சொன்னதுதான் எனக்கு ஞாபகிச்சிருக்கேன். பாருங்க, ஆதௌ முதலில் இந்த அனுமானம் பிரவர்த்திக்கிறதோ இல்லையோ, அதுல முதல்ல என்ன பண்றான்? பிரதமம் வியாபியம், வன்னி நெருப்பானது இங்க சாதிக்கப்பட போகுது. அந்த நெருப்பு வியாபகமா இருக்கும், அதனால வியாபியமா இருக்கக்கூடியது. அதாவது சாத்தியமான நெருப்பினால நிரூபிக்கப்பட்டது. அந்த வியாப்தியோட கூடின ஹேது அப்படின்னு அர்த்தம். வியாபியம்னா அது பக்ஷஸ்தம், பக்ஷமான மலை, மலையில இருக்கிறது, மலையில அது இருக்கு. பக்ஷஸ்தம் மலையில் இருப்பது, அவை விதிதம் கிரகீதம். யார் ஒருத்தன் வீதியில போறானோ அவன் மலையில இருக்கக்கூடிய புகையானது அவனால கிரகிக்கப்படுகிறது. அப்ப என்ன ஞானம் வரும்? ஹேது பக்ஷவர்த்தி அல்லது ஹேதுமான் பக்ஷா. இந்த மலையானது ஹேதுவை உடையது. எந்த ஹேது? இப்ப அனுமானிக்க போறோம், நெருப்பை சாதிக்க போறோம். அந்த நெருப்புக்கு சாதிக்கிறதுக்கு ஹேது எதுவோ அதை உடையது இந்த மலை. ஹேது பக்ஷவர்த்தி. இந்த ஹேதுவானது பக்ஷவர்த்தி,
தூமமாகிற ஹேது பக்ஷவர்த்தி மலையில இருப்பது அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கிறான். இதுக்குதான் பக்ஷ தர்மதா ஞானம் அப்படின்னு அவன் சொல்ற. ஈஹது இங்க இந்த தசையில இந்த தசை இப்ப இவன் மலையில புகைய பார்த்துட்டான். அந்த தசையில வியாபகம் புகை ஹேது அது வியாபியம் நியூன தேச வர்த்தி குறைஞ்ச தேசத்துல இருக்கும். ஆனால் வியாபகம் அதிக தேச வர்த்தி அது நெருப்பு. அந்த வியாபகமான ஹேத்துவை வியாபிக்கக்கூடிய அல்லது அந்த சாத்தியம் இருக்கு பாருங்க. சாத்தியம் எது? நெருப்பு தான் எங்க சாத்தியம். இந்த நெருப்பானது சாத்தியமா இருக்குது. அதுக்கு பிரசக்தி ந. எப்ப நாமோ ஹேதுவான தூமத்தை பார்க்கிறோமோ அப்போ இந்த சாத்தியமான நெருப்பு அதனுடைய ஞானமே வராது. வெறும் இப்ப தூமத்தை ஒண்டிதான் பார்த்திருக்காங்க. அதனால சாதிக்கப்படக்கூடிய வியாபகமான நெருப்பை இன்னும் பார்க்கல, நிச்சயம் பண்ணல. அங்க இருக்கா இல்லையா நிச்சயம் பண்ணல. முதல்ல ஹேதுவான தூமத்தை பார்த்தல் அப்படின்றது ஒன்றுதான் வந்திருக்கு. இவ்வாறு பட்சத்துல ஹேது இருக்கு, மலையில ஹேதுவான தூமம் இருக்கு. அந்த ஞானத்தினால வியாப்தி என்ன வியாப்தி? எத்திர தூமஹா தத்திர வன்னிகி. ஹேது சாத்தியம். ஹேது எது? புகை. சாத்தியம் நெருப்பு. இந்த ஹேதுவான புகையும் சாத்தியமான நெருப்பும் ஒண்ணுக்கொன்னு சம்பந்தப்பட்டது. ஏன்னா சபக்ஷம்னு சொல்ற. இது பக்ஷம்னா சந்திக்க சாத்தியவன். இந்த மலை இருக்குது பக்ஷம், இதுல நெருப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு சந்தேகம் இருக்கு. ஆனால் நிச்சித சாத்தியவான் சபக்ஷன்ற நிச்சித சாத்தியவான் வடப்பள்ளியில நமக்கு நிச்சயமா தெரியும். எத்திர தூமஹா தத்திர வன்னிகி அப்படின்னு நிச்சயமா நமக்கு தெரியும் ஞானம். அதனால அங்க நமக்கு தெரிந்தது இந்த வியாப்தி எத்திர தூமஹா தத்திர வன்னிகின்னு தெரிஞ்சது. அது ஸ்மிருதா ஸ்மரிக்கப்படுகிறது. அதுதான் சொன்னோம் ஏக சம்பந்தி ஞானம் அபர சம்பந்தி ஸ்மாரகம் அப்படின்னு. ஒரு ஞானம் வந்ததுன்னா அந்த ஞானமானது அதனுடைய சம்பந்தப்பட்ட இன்னொரு விஷயத்தையும் ஞாபகப்படுத்தி விட்டுருவோம். அத மாதிரி இது வந்துச்சு. புகையை பார்த்த உடனே மடப்பள்ளி ஞாபகம் வந்தது. மடப்பள்ளி ஞாபகம் வந்த உடனே அங்க வியாப்தி கிரகிச்சமே எத்திர தூமஹா தத்திர வன்னிகின்னு அது வந்துருச்சு. அதனால இது ஹேது சாத்தியம் இது ரெண்டுக்கும் சம்பந்தம். அதை சொல்லக்கூடிய வியாப்தி இது ஸ்மரிக்கப்படுகிறது. அதனால தர்சன காலத்திலேயே பார்க்கத்தேவே அனுமதியினால இருக்கணும் அப்படின்னு நிர்பந்தம் கிடையாது. அனுமானத்தினாலேயே இருக்கணும் பார்க்கத்தேவே அனுமானம்ன்றது கிடையாது. இந்த மாதிரி வியாப்தி வருது. ஸ்மிருதி என்ன பண்றது? அந்த ஹேத்து இருக்கு பாருங்க புகை, அதனுடைய அந்த சம்ஸ்காரத்தை நமக்கு கலப்பி விடுறது. தூமா இருந்ததுன்னா பண்ணி வைப்போம் அப்படின்னு நமக்கு தெரியுது. இது ஏன் வந்தது? என்ன ஒரு அதிர்ஷ்டத்தினாலதான் வரும். எல்லாருக்கும் ஞாபகம் வருமானு தெரியாது, ஆனால் அதிர்ஷ்டத்தினால வரும். ஒரு அதிர்ஷ்டம் வந்ததுன்னா அது வரும். அதனால ஹேது வருகிற காலத்துல ஹேதுவை பார்த்துட்ட உடனேயே புகையை பார்த்துட்ட உடனேயே நெருப்பு அனுமானம் பண்ணணுன்றது நியமம் கிடையாது. எல்லாரும் மாதிரி தோணாதே, நிர்பந்தம் இல்லை. யாருக்காவது சொல்லுங்க தோணும். தோணுனவனுக்கு இந்த அனுமானம் வருது, அவ்வளவுதான். சதக அதனால அது மாத்திரத்தினாலேயே உபயோகோ இந்த ரெண்டு என்னென்ன ரெண்டு? ஹேதுவான புகை, சாத்தியமான நெருப்பு. இந்த ரெண்டுத்துக்கும் பக்ஷயோகே பட்சத்துல சம்பந்தம். அந்த பக்ஷ சம்பந்த விடயத்துல அதாவது பக்ஷ விற்த்தித்வம் பட்சத்துல இருக்கிறது. ரெண்டுமே பட்சத்துல இருக்கு. பட்சமான மலையில ஹேதுவான புகையும் இருக்கு. அந்த புகை உண்டாவதற்கு காரணமான சாத்தியமா இருக்கக்கூடிய நெருப்பு இருக்கு. வியாப்தியம் வியாபகம் இது ரெண்டும் இருக்கு. ரெண்டும் இருக்குது. ஆனால் அந்த நிச்சயாக அது நிச்சயம் இன்னும் அல்ல. புகை ஒண்டிதான் பார்த்துருக்கோம். நெருப்பை இன்னும் நிச்சயம் பண்ணல. நிச்சயாக அது வரல. மகானசாது
மகாநக முதலானவைகள்லாம் நமக்கு கிரகிக்கப்பட்டது, வியாப்தி கிரகிக்கப்பட்டது. அதனால அப்ப கூட நமக்கு இதெல்லாம் தெரியல, வெறும் எக்கருத்துவமாக தத்திர வன்னிகை தான். ஆனால் இங்க அத மாதிரி இல்லை, அது ஸ்மரிக்கப்பட்டது, அவ்வளவுதான். அதனால அனுமதியே வரல, நமக்கு அனுமானமே வரல. அப்புறம் என்ன வருதுன்னா வியாப்தி ஸ்மரணம் வந்துருக்கு. முதல்ல இதை பார்த்தான், அதுக்கப்புறம் வியாப்தி ஸ்மரணம் வந்தது. அதன் பிறகு அதோ இந்த பட்சமானது மலையானது சாதுக வியாபிய அன்னிதா, சாத்தியத்தினால் நிரூபிக்கப்பட்ட வியாப்தி விசிஷ்டமான ஏதுவை உடையது. சாத்தியமானது நெருப்பு, அந்த நெருப்பினால நிரூபிக்கப்பட்டது. நெருப்பு இல்லைன்னா புகை வராது. அதனால நிரூபிக்கப்பட்ட வியாப்தி எத்திரதுவமனா தத்திர வன்னிகை அப்படின்னு வியாப்தி கொஞ்சம் அதோட சேர்ந்த கேதுவான தூமத்தை உடையது அப்படின்னு ஒரு ஞானம் கூட வியாபகமா இருக்கக்கூடிய நெருப்பு, அதுதான் சாத்தியம். அத தத்திர அந்த பட்சமான பர்வதத்துல நயச்சே நியமையே, நியமம் பண்ணாது, உடனே வந்துடாது. அனுமான ஆகாரம் வந்த ஒண்ணுதான் வரும் அப்படின்னு சொல்லிடலாம். அதனால வெறும் வியாப்தி ஞானம் இருக்கு, தூம ஞானம் இருக்கு, அதனாலேயே அனுமானம் வந்துருமான்னா, அதனாலேயே வண்டி நிரூபிக்கப்படுமா, வண்டி சாதிக்கப்படுமா? அதனாலேயே வராது. அவன் ரெண்டு ஞானம் இருந்தாலும் வராது. ஆகவே ஏதாவிதமான பெரிய பிரக்கிரியை இது, வரிசையா. இது மானசிகமான பிரக்கிரியை, நமக்கு வெளில தெரியறது இல்லை. ஆனால் இது கிரமம். இதுதான் சாப்த போத கிரமத்திலையும் இப்படிதான் நம்ம சொல்ல போறோம். அத மாதிரி வியாப்தி கிரகணத்திலையும் இப்படிதான். இதெல்லாம் ஒவ்வொன்றும் படிப்படியா நம்ம பார்த்துட்டு இருக்கோமான்றது கிடையாது. ஆனால் இந்த படிப்படியா இருந்தது மானசிகமா இருக்கு, அது நமக்கு தெரியறது இல்லை. யாரும் இதெல்லாம் கவனிச்சா அப்படின்னு இருப்போம். அதனால அந்த மாதிரி இது கிரமம், இந்த பிரக்கிரியை இருக்கிறதுனால தத்வியாபி பக்ஷ அன்வய நியதமதி, தத்வியாபி கேது வியாபகமான சாத்தியம் நெருப்பு, கேதுவானது தூமம், அதை வியாபிச்சிருக்கக்கூடியதுன்றது சாத்தியம் நெருப்பு. அது பக்ஷ அன்மைய, பட்சத்துல இருக்கிறது, பட்சமான மலையில இருக்கிறது. நியதமதி நிச்சயாத்மிகமான மதி ஞானம், அனுமான ரூபமான ஞானம். அனுமிதி அப்படிங்கிறாரு. மிதினாலே ஞானம், அனுமிதி தொடர்ந்து வர்ற மிதி, பிரத்யக்ஷத்தை தொடர்ந்து வரக்கூடியது. முதல்ல பிரத்யக்ஷம் வியாப்தி, அந்த வியாப்தியானது ஸ்மரிக்கப்படுகிறது. எப்ப ஸ்மரிக்கப்படுகிறது? மலையில புகையை பார்த்த உடனே ஸ்மரிக்கப்படுகிறது. ஸ்மரிக்கப்பட்ட உடனே இவனுக்கு 3 விஷயம் ஒன்னா தெரிஞ்சிருக்கும். முதல்ல புகை வந்த உடனே, அதுக்கப்புறம் இந்த வியாப்தி, இந்த 2 ஒன்னா வந்த உடனே ஒரு கிரகணம் வருது. எனக்கு 3வது விஞ்ஞானம் ஒண்ணு வருது. இந்த சாத்தியமான நெருப்பினால நிரூபிக்கப்பட்டதுதான் புகை. இந்த புகை எப்படி தெரிஞ்சது? நமக்கு வியாப்தியினால தெரிஞ்சது. இதை உடையது இந்த மலை அப்படின்னு வியாப்தியோட சேர்ந்த அந்த வியாப்தியினால் தெரியப்பட்ட நெருப்பினால் நிரூபிக்கப்பட்ட புகையை உடையது இந்த மலை அப்படின்னு ஞானம் வருது. அதனால அந்த மாதிரி ஒரு நிச்சயாத்மகமான ஞானம் அனுமானத்தினால வரும். ஆகவே சாதாரண பிரத்யக்ஷன்றது நேர பார்க்கறது. அயம் மகானசக வன்னிமான் தூமஹா தத்திரவன்னின்னு அங்கேயே நம்ம வியாப்தி பார்க்கணும். அப்படி பார்க்கறதுனால நமக்கு ஞானம் வருது. ஆனால் மலையில இருக்கும் பொழுது, மலையில நெருப்பு இருக்கிறது இவன் கடைசி பிரிந்தம் பார்க்கவே இல்லை. கடைசி பிரிந்தம் பார்க்காததுனால இவனுக்கு அது ஞானமே வராது, பிரத்யக்ஷ ஞானம் வராது. பிரத்யக்ஷ ஞானம் வராததுனால அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அனுமானத்தினால தெரிஞ்சுக்கிட்டு தூமத்தை ஒண்டிதான் நேரம் பார்க்கறான், இங்க நெருப்பை பார்க்கவே இல்லை. அதனால அனுமானம்ன்றது தனி பிரமாணதாரம் ஒத்துக்கணும். சரி, ஏன் இந்திரியத்தினால தெரிஞ்சுக்கிட்டுமே நெருப்பு இருக்குன்னா அதுவும் முடியாது. அக்ஷதக அக்ஷதக, அக்ஷம்னா இந்திரியம் அல்லது பிரத்யக்ஷம்னு அர்த்தம்.
அதனாலையும் தெரிஞ்சுக்க முடியாது. ஏன் தெரிஞ்சுக்க முடியாது? நம்ம கண்ணால பார்க்கலையே, மலையில நெருப்ப பார்க்கலையே, அது எங்கேயோ எரிஞ்சிட்டு இருக்கு. புகை ஒண்டி காற்றினுடைய அலைகள்னால வெளில வருது, அதை பார்த்துட்டு நாம சொல்லிக்கிறோம். மற்றபடி நாம நேரம் பார்க்கல. அதனால பிரத்யக்ஷத்தினாலே அதை அறிய முடியாது. அதே மாதிரி சம்ஸ்காரம் சம்ஸ்காரம்னாக வாசனை, அந்த வாசனையினால உண்டாகக்கூடிய ஸ்மரணம் இருக்கு பாருங்க, அந்த ஸ்மிருதியினால வருமானா அதுவும் வராது. ஏன் வராது அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டோம். முதல்ல பிரத்யக்ஷத்தினால எதை பார்த்தோமோ அதுதான் ஸ்மரிக்கப்படும். பிரத்யக்ஷத்தினால இது வரையும் பார்க்கவே இல்லையே, பார்க்காத விஷயத்தை எப்படி ஸ்மரிக்க முடியும்? அதனால இது ஸ்மரணமும் வராது. ஆக பிரத்யக்ஷத்தினாலையும் மலையில இருக்கக்கூடிய நெருப்பை பார்க்க முடியாது. சம்ஸ்காரம் ஸ்மிருதி அதனாலையும் பார்க்க முடியாது. பின்ன எப்படிதான் பார்க்கணும்? முதல்ல பிரத்யக்ஷத்தினால புகை ஒண்டி பார்த்தான், அதன் பிறகு வியாப்தி ஞானம். அந்த வியாப்தி ஞானம் எப்பயோ பார்த்தது, அது இப்பொழுது ஸ்மரிக்கப்படுகிறது. அந்த வியாப்தி ஞானத்தை கொண்டு இந்த மலையில கூட நெருப்பு இருக்கும். அதற்கு காரணம் மகாநகத்துல பார்த்த புகை, அந்த மாதிரி புகையான கேது இங்க இருக்கு அப்படின்னு அனுமானம் பண்றான். அதனால வருது. ஆகவே பிரத்யக்ஷ பிரமாணத்தை காட்டிலும் வேற ஒரு பிரமாணம் தான் அனுமான பிரமாணம். அதனால அனுமானமானது அதிரிக்தமான வேறுபட்ட பிரமாணம் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்போ ஸ்லோகத்தை திருப்பி சேவிக்கலாம். பக்ஷஸ்தம் வியாப்யமாதௌ விதிதமிஹது ந வியாபகஸ்ய பிரசக்திஹி வியாப்திஸ்தேன ஸ்மிருதாஸ்ய ந ச ததௌ பயோः நிச்சய பக்ஷயோகே தாத்ருக்வியாப்யான்விதோऽசௌ இதி மதிரபி ந வியாபகம் தத்ர யச்சேத் தஸ்மாத் தத்யாபி பக்ஷான்வய நியதமதிः நாக்ஷத சம்ஸ்கிருதேர்வா கவிதாத்யகர்மாய கன்யான குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத் குரு பரம்பராயே நமः.